இல்லாம நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலேசியால போய் பார்ட்டிசிபேட் பண்ணி டாக்டரேட் வாங்கினேன். ஸோ ஸ்டூடெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலீடு வாங்குறது தான் எனக்கு பெருமை. ஸோ அதனால உங்களுக்கு நான் சந்தோஷிக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலி திருச்சி வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு. இப்போ என் கூட இருக்கவங்க இங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருப்பி வந்தாங்க. ஆனால் இங்கே இருக்காங்க. உங்களுக்குலாம் என்ன தெரியும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னுடைய எடிட்டர், என்னுடைய பிரதர், இவங்க எல்லாமே பிரதர்ஸ் தான் நான் சொல்லுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட் அருண் ப்ரோ, வேறு என்னன்னு தெரியல, எல்லாருமே காலையிலேருந்து ஒழிச்சிட்டு இருக்காங்கல்ல. திரிலோஷினி ஆகட்டும், ரேணு ஆகட்டும், அவன் இன்னொரு பொண்ணு ரூபி இருக்காங்க, அவன் எனக்கு வந்த மாடல், எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட். இவங்கெல்லாம் எல்லாரும் காசு என்ன கொடுப்பாங்கன்னு வாங்க, இவங்கெல்லாம் வந்து எதுவுமே கேட்குற பர்சன்கள். காசு இல்லாம வந்த ஒரே பர்சன்ஸ் யாரு அப்படின்னா, அதை எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரூபா கூட யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பர்சன்ஸ் இன்னைக்கு என் கூட இருக்காங்க. அண்ட் இந்த திருச்சியோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும், பயங்கர மணி டைட்ல இருந்தேன். அணி காசு தானே அண்ணி, நான் 1 லட்சம் போட்டு ஒரு அண்ணினா, இல்லடா எனக்கு காசு இல்லடா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடா அப்படின்னு. இந்த காலத்துல வந்து எப்படி ஒருத்தவங்க நம்பி காசு போடுவாங்க? அண்ணி உனக்கு நான் இருக்கேன் அண்ணி, அண்ணி தான் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து இது எந்த ஸ்டேஜில் சொன்னாலும் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அண்ணி உனக்கு என்ன, என் ஸ்டூடெண்ட் தான், உன் ஸ்டூடெண்ட் தான், நீ என்கிட்ட வாங்க மாட்டியா? நீ வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்குற, நீ நல்லா ஒரு அட்வைஸ் கொடுக்குற நீ அப்படின்ட்டு காசையும் கொடுத்து இன்னைக்கு என் கூட வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. ரம்யா வந்து என் கூட சென்னை ஈவெண்ட் வந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மலேசியாவில் டாக்டரேட் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து உங்க கையால் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. காலையில இருந்து இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சதுல கமிஷனர் ஆஃபீஸ் போறதுல இருந்து, பர்மிஷன் வாங்குறதுல இருந்து, கடையில ஒரு சின்ன ஒரு பொருள் அடுக்கிறதுல இருந்து, சேல்ஸ்ல இருந்து அவ்வளோ விஷயங்கள் மூஞ்ச சுதிக்கல. ஒரு கூச்சம், எல்லாமே கூச்சப்படுவாங்கல்ல, இவ்வளோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான பேமெண்ட்காக என் கூட வரல. ஆனா அவ்வளோ வேலைகள், அவ்வளோ பம்புற மாதிரி வேலை செஞ்சாங்க. போன வாட்டி எவ்வளோடா மேம் அப்ப அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கும், நான் என்ன பண்ணேன் இவங்களுக்காக, ஏன் இவங்க நம்ம கூட இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில இருந்து சாரி சேல்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு புடவை கட்டுறாங்க, பிளவுஸை போடுறாங்க, மாடலாக நிற்கிறாங்க, சுடிதார போடுறாங்க, இந்த மாதிரி டாப்பை போடுறாங்க, பேட்டை போடுறாங்க, மேம் இது நல்லா இருக்கும்ன்றாங்க. தூங்கிட்ட உடம்பு சரியில்லைன்ட்டு நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சேல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நான் தூங்குறேன், இவங்க எல்லாம் சேல் பண்றாங்க. கேட்டா சாப்பிட்டு 3 மணிக்கு சாப்பிடுறாங்க, நைட்டு 10 மணிக்கு வந்து 4 மணிக்கு சாப்பிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சாப்பாடே நான் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் சரியா கூட கவனிக்க முடியல. அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட் மலேசியால டாக்டரேட் வாங்கினது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். நன்றி மறக்கக்கூடிய இந்த காலத்துல இவங்க இவ்வளவு நன்றியோட இருக்காங்க. திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு, நன்றி நல்லது, நல்லது நன்றே மறப்பது நன்றி. இன்னொரு விஷயம் எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிறேன், தீயினால் சுட்டப்பு நுள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வயல் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஆப்போசிட்டா பேசியிருக்காங்க. நிறைய இன்ஸ்டால கமெண்ட்ஸ் நிறைய வந்துருக்கு. கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஒரே ஒரு பார்த்து தான் வெயிட் பண்ணது என்னன்னா, என்னுடைய சக்சஸை காட்டிட்டு நீங்க என்ன வேணா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வேற நீ நாசமா போயிடுவ அப்படின்லாம் வந்து நிறைய கமெண்ட். கடவுள் இருக்காரு, தப்பு செய்யறவங்க பார்த்துப்பாங்க. இப்பயும் சொல்றேன், கடவுள் இருக்காருன்னு சொல்லுவேன். ஏன் நான் தப்பு செய்யல, அதுதான் எங்க திருச்சியில வந்து காட்டியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்க சொல்றதுன்னா, திருச்சியில இந்த மாதிரி மாசான ஈவெண்ட் இவ்வளோ க்ரௌட வந்து யாருமே கூட்டினதில்லை. திருச்சியில ஸ்டால் போட்டவங்க சொன்னாங்க, ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி சொல்றோம்னா, ரொம்ப 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 எப்படின்னா, எப்படியோ சர்டிஃபிகேட் வாங்கி எல்லா ஸ்டூடெண்ட் டாடா பாய் பாய் சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு காலையில சர்டிஃபிகேட் எடுத்து வந்து உங்க கையால வேணும்னு சொல்றது வந்து, இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த பொண்ணை வந்து நான் தெய்வமா தான் பாக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்க மேல ரெஸ்பெக்ட்